கன்னி ராசி. இந்த ராசியில் இருக்கிற பெரும்பாலான நபர்கள் பாருங்க ஒல்லியானவங்களா இருப்பீங்க. கன்னி ராசிக்காரங்க சுறுசுறுப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. விளையாட்டுத்தனம் இருக்கும், ஆனால் அதுலேயுமே ஒரு புத்தி கூர்மை, அந்த விளையாட்டுத்தனத்துலேயுமே நல்ல ஒரு மேன்மையை காட்டக்கூடியவங்க தான் கன்னி ராசிக்காரங்க நீங்கள். பெரும்பாலும் இந்த ராசியில் இருக்கிறவங்கள பாருங்க, அவங்களோட வயசை விட இளமையான தோற்றம் கொண்டவங்களா இருப்பீங்க. கன்னி ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னால் சுருக்கமாக புத்திசாலி அப்படின்னு சொல்லிடலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லா தெளிவாக பிளான் பண்ணி பண்ணக்கூடிய தன்மை கொண்டவங்க கன்னிராசிக்காரங்க நீங்கள். உங்களோட பேச்சு ரொம்பவுமே திறமையாக இருக்கும். கன்னிராசியில் இருக்கிறவங்க சொல்கிறது ஒன்று, அதை கரெக்டாக செய்கிறதா அப்படிங்கிற மாதிரியான தன்மை கொண்டவங்க. சொன்ன விஷயத்த சரியாக செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மை இருக்கும். கன்னிராசி ராசி மண்டலத்தில் 6ஆவதாக வருது. இயற்கையிலேயே இது இரட்டை இயல்பு உடையதாக இருக்குது. இதோட தன்மை பூமியை குறிக்கும். பூமியை குறிக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க சகிப்புத்தன்மை அதிகமாக கொண்டவங்களா இருப்பீங்க. இந்த ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே மேன்மையை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன் கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். ராசி அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால நீங்கள் புதன் கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சால் எல்லா விதத்துலையுமே நன்மையை பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறைக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்களேன். அந்த விஷயம் விரைவில் சிவபெருமானின் அருளால் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்க உங்களுக்குமே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கன்னிராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை வரணும், அதுவும் எதிர்காலத்தில் நன்மை உண்டாகணும். வரக்கூடிய பிரச்சனை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துப்பீங்க இல்லையா? அதுக்கு நீங்கள் உங்களோட சொந்த ஜாதகத்தை கணிச்சா இந்த விஷயத்தை பெற முடியும். அதுக்கு தான் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் உங்களோட ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாக ஜாதகம் கணிச்சிருக்காங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாகவும் சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்குமே பயன்பெறட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். மொபைல் ஃபோனை எடுங்க, அந்த நம்பரை நோட் பண்ணுங்கள். சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுறாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரங்க எப்பொழுதுமே எந்த விஷயத்தையுமே திறமையாக செய்யக்கூடியவங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு போட்டியுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு இடத்துல நீங்கள் வேலை செஞ்சால் கூட அந்த இடத்துல நீங்கள் தான் முதன்மையானவங்களா இருக்கணும் அப்படின்னு உங்களோட வேலையை சரியாக செய்யக்கூடியவங்க. ஆனால் உங்களோட வாழ்க்கை கொஞ்சம் போராட்டம் நிறைஞ்சதாகவும் இருக்கும். ஆனால் அதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டீங்க. வரக்கூடிய போராட்டத்தை கூட சவால்களையுமே ரொம்பவுமே எளிமையாக தாண்டி செல்லக்கூடியவங்க கன்னிராசிக்காரங்க நீங்கள். உங்களோட சொந்த உழைப்பில் ரொம்பவுமே சீக்கிரமாக செல்வந்தராக இருப்பீங்க. இதுங்க பூமிக்குரிய அம்சம் கொண்ட ராசி அப்படிங்கிறதுனால மோதல்களில் கூட ரொம்பவுமே சுமூகமாக தான் எதிர்கொள்வீங்க. சூழ்நிலைகளை சமாளிக்க தெரிஞ்சவங்க நீங்கள். அறிவு சார்ந்த திறனில் ரொம்பவுமே முன்னோடியாக திகழ்வீங்க. புதனின் செல்வாக்கில் உங்கள் ராசி இருக்கிறதுனால எப்பொழுதுமே புத்திசாலியாகவும் சாதுரியமாகவும் நடந்துக்கிட்டு சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய தன்மை கொண்டவங்க கன்னிராசி அன்பர்கள் நீங்கள். உங்ககிட்ட கொஞ்சம் அடம் பிடிக்கக்கூடிய குணம் இருக்கும். நீங்கள் சொல்கிறது தான் எல்லோரும் செய்யணும், நீங்கள் சொன்னது தான் சரி அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட பெரும்பாலான கன்னிராசிக்காரங்கிட்ட இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த வாரம் என்ன மாதிரியான கிரக அமைப்பு உருவாகியிருக்கு, இந்த வாரம் நீங்கள் நினச்சதெல்லாம் கரெக்டாக நடக்குமா, பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், இந்த மாதம் முழுவதுமே இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம் உங்களுக்கு கிரகநிலை அமைப்புகளால் என்ன மாதிரியான மாற்றங்களும் விளைவுகளும் வரப்போகுது, அந்த மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதா நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மிகவுமே சிறப்பான சில யோகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சில இடத்துல உங்களோட வேலை சுலபமாக நடக்கும், சில இடத்துல உங்களோட வேலை கொஞ்சம் போராட்டமாக கூட இருக்கும். உத்தியோக ரீதியாக சிக்கல் எதுவும் பெருசாக வராது, பாதிப்பு இருக்காது. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் ஒன்று நல்லபடியாக நடக்கும். தொழிலில் லாபம் பெருகும், கையிருப்பு உயரும். நீங்கள் எந்த ஒரு புதிய விஷயத்தை முயற்சி செய்கிறதா இருந்தாலுமே அதில் திருப்தியாக ஈடுபடுங்க, நன்மை உண்டாகும். குடும்பத்துலேயுமே இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பம் குறைஞ்சிடும். பிள்ளைங்களால் நல்ல ஒரு சந்தோஷமான நிலை உருவாகிடும். உத்தியோகத்தில் அலுவலகத்துலேயுமே சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். பதவி மாற்றம், சம்பள அதிகரிப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புமே இந்த வாரம் ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் வரும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு வரும். தொழிலை மேம்படுத்த இந்த நேரம் ஒரு சரியான நேரம்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்கிடும், பிள்ளைங்களால் சில நன்மைகள் வரும். பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இந்த மாதம் சில நன்மைகளை கொடுக்கும். குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்த போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க
பிரபலங்களின் ஆதரவு கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள் வரும். சந்தோஷமாக இருப்பீங்க. புதிய முதலீடுகளில் மட்டும் வெற்றிகரமாக இறங்குங்க. கவனமாக முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் நன்மைகளை பெறுவீங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலனை கொடுக்குது. அதனால தான் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். ராகு 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால மறைமுகமாக எதிர்ப்புகள் உண்டாகும். மறைமுக எதிரிகளை நீங்கள் அவங்களோட செயல்களை முறியடிக்க போகிறீங்க. அதுவும் மறைமுக எதிரிகளை நண்பராக மாற்றக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, வரவு செலவு கணக்கில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்களோட நன்மையும் வரும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அவங்ககிட்டயுமே நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். உங்களோட பர்சனல் விஷயத்தெல்லாம் எதுக்காகவும் சொல்லாதீங்க. இந்த வாரம் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட தொழில், உத்தியோகம், அதுக்கப்புறம் வியாபாரம், குடும்பம் இதோட மேன்மைக்காக உழைக்குவீங்க. பண விஷயத்தில் கவனமாக செயல்படுங்க. பெரியவங்களோட ஆசி பக்கபலமாக உங்களுக்கு இருக்கும். தினந்தோறும் நீங்கள் உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி சிவபெருமான மனமாற வழிபட்டுட்டு உங்களோட பணிகளை நீங்கள் தொடங்குவதன் மூலம் அன்றைய தினம் சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக மாறும். வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய யோகம் சிவபெருமானின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு ஓய்வில்லாமல் உழைச்சி முன்னேற்றம் அடையக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் சில யோகமான பலனும் கிடைக்கும். சூரியன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால மனதில் குழப்பம், செயல்பாடுகளை தடுமாற்றம் வரலாம். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்களோட செயல்களை எல்லாமே லாபமாக மாற்றுவார். நீங்கள் வரக்கூடிய தடைகளை எல்லாமே நீக்கிடுவீங்க. முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. முடங்கி போன தொழிலும் கூட மறுபடியும் இயங்கும். நல்ல அளவிற்கு உங்களோட நிலையில் மாற்றம் வரும். வருமானம் நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்குமே செல்வாக்கு உயரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 27ஆம் தேதியிலேருந்து பாருங்கள், முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவானோட பார்வை வர்றதுனால நீங்கள் உங்களோட எல்லா செயல்களையுமே நல்ல ஒரு வேகத்தையும் எடுத்த வேலையை கரெக்டாக முடிச்சு செய்யக்கூடிய சக்தியும் பெற போகிறீங்க. இதனால் நல்ல ஒரு லாபமும் இருக்கும். கையில் பணப்புழக்கம் சீராக இருக்கும். சிலருக்கெல்லாம் சொத்து சேர்க்கை இருக்குது. குடும்பத்தில் நெருக்கடி விலகிடும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதன் தெளிவான சிந்தனையை உங்களுக்கு கொடுக்குறாரு. இது வரைக்கும் வெறும் கனவாக இருந்த செயல் எல்லாமே இந்த மாதத்தில் நனவாகிடும். அதுக்கப்புறம் அஸ்தம் நட்சத்திரக்காரங்க திட்டமிட்டு செயல்பட்டு எதுலேயுமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகிருக்கு. அதுவும் இந்த மாதம் சில அதிர்ஷ்டங்கள் உருவாகும். வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் யோகக்காரகனாக இருக்கக்கூடிய ராகு பகவான் பாருங்கள், உங்களோட நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் முடிவுக்கு வந்துடும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் சாதகமாக மாறிடும். உடல் பாதிப்பு கூட உங்களை விட்டு விலகிடும். மற்றவங்க செஞ்சு முடிக்க முடியாத வேலையை கூட நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடித்து நல்ல ஒரு ஆதாயத்தை பெற போகிறீங்க. அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் வருமானத்தை அதிகரிக்க போகிறாரு. கணவன் மனைவிக்குள் இணக்கம் வரும். பொன்பொருள் சேர்க்கையும் வரும். உறவினர் மத்தியில் நீங்கள் பாருங்கள், தலை நிமிர்ந்து நடை போட போகிறீங்க. குரு பகவானால் நீங்கள் ரொம்ப நாளாக வச்சுருந்த கனவுகளுமே இப்போ நனவாகும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். பிள்ளைங்களால் பெருமை இருக்கும். அதுவும் ஒரு சிலருக்கு காதல் ஏற்படும். பூர்வீக சொத்துல உண்டான பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும். சிலருக்கு மனமேடை ஏறக்கூடிய பாக்கியம் உண்டாகும். நல்ல வரன் கிடைக்கும். 3ஆம் அதிபதி செவ்வாய் 27ஆம் தேதி முதல் சாதகமாக சஞ்சாரம் செய்ததுனால புதிய இடம், புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீங்க. இளைய சகோதரர்களின் ஒத்துழைப்பு பக்கபலமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைச்சது எல்லாமே நீங்கள் சாதிக்க போகிறீங்க. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும். அதுக்கப்புறம் சித்திரை 1, 2ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, சாதுரியம் எல்லாமே உங்களுக்கு இப்போ கிடைக்கும் அம்சம் உண்டாகியிருக்கு. முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்களோட வேலை எல்லாமே வெற்றி வாய்ப்பை தருவார். வேகமாக செயல்படுவீங்க. வியாபாரம், தொழிலில் இருந்த தடை நீங்கும். வருமானம் பல வழியிலும் வந்து சேரும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்களுக்கு 3, 5, 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால 27ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு குரு மங்கள யோகம் வருது. இதனால் செல்வாக்கு உயரும். தடையில்லாமல் உங்களோட வேலை நடக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சில வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்குமே தலைமையின் ஆதரவு கிடைக்கும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஆதாயத்தை எல்லாமே பெற போகிறீங்க. தனாதிபதியும் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால பணவரவு திருப்தி தரும் வகையில் இருக்கும். விரயஸ்தான கேது மறுபக்கம் செலவுகளுமே கொடுப்பாரு. செலவு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. கோபத்தை தவிர்த்துடுங்க. பெரும்பாலும் எச்சரிக்கையாக கவனமாக செயல்பட்டால் எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மைகளை பெறுவீங்க. அதே போல் உறவினர் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். கனவு நனவாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். ஒற்றுமை அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கிடும். மனதில் நிம்மதி வரும். பெரும்பாலும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. என்ன கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம்.
பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.